குறிப்பாக இந்திய மக்கள், குறிப்பாக இந்திய ராணுவம் என்பது தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கக்கூடிய அமைப்பு. அதில் சிவாஜி அவர்களை லடாக் போன்ற இடத்தில் எல்லாம் சிலையை உருவாக்கி அதற்கு மரியாதை செலுத்தி வருகிறார். அதாவது போதாத வரைக்கும் சிவாஜியினுடைய சின்னமாம் இந்துனுடைய சம்ராட்டினுடைய சின்னத்தை கப்பல் படையில் அறிமுகப்படுத்திய நரேந்திர மோடி அவர்கள் கப்பல் படையினுடைய கொடியை சிவாஜியினுடைய வண்ணத்தில் தான் இருக்கிறது என்றும் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இந்த சமயத்தில் அதை மாற்றாமல் வேறு எந்த சமயத்தில் செய்ய முடியும்? காரணம், காங்கிரஸ் என்பது சைனாவுடைய ஏஜென்ட், காங்கிரஸ் கட்சி என்பது சோரஸுடைய ஏஜென்ட், சைனா என்பது இந்து விரோத கட்சி. அதையும் தவிர காங்கிரஸ் என்பது இந்து விரோத கட்சி. ராகுல் காந்தி எந்த ஊர்ல இருக்காரோ தெரியவே இல்லை, வியட்நாம்ல இருக்காரா, வியட்நாம்ல இருந்து ஃபாரின் போயிட்டாரா தெரியல. அந்த பின்னணியில் பார்த்தால் சைனா கண்டிப்பாக இந்தியாவிற்கு எதிராக இருக்கும் பொழுது அந்த எல்லையில் வீர சிவாஜி கணத்தை வைத்துக் கொண்டு சிலை வைத்துக் கொண்டு மரியாதை செலுத்துவதுதான் தேசத்தை பாதுகாப்பதற்கு சிவாஜி முன்னிலையில் நிற்கிறார் என்பதனுடைய அடையாளம் விஜய் சின்னசாமி.